எனக்கு சீமான் அண்ணன் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு மேடை பேச்சு நான் வந்து சமீபத்துல பார்த்தேன். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அவர் வந்துட்டு இவர் கூட வச்சு பேசலாம்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அண்ணன் வந்து என்னுடைய தம்பிகள் மழையில நிற்கும் போது நானும் மழையில நிற்கணும் அவர் சொல்றாரு. ஆனா பிரபஞ்ச சக்தியை பத்தி அண்ணன் யோசிக்காத ஒரு விஷயத்த நான் சொன்னேன் கணவர்கிட்ட. தண்ணிக்கு பயங்கரமான பவர் இருக்குப்பா. தண்ணியோட பவர் யாராலையும் மிஸ்டேஜ் பண்ண முடியாது. அந்த அண்ணன் மேல தண்ணி விழும்போது அண்ணன் வாய்க்குள்ள தண்ணி கொஞ்சம் போதா போதா நான் பேசிட்டு இருக்கும் போதே பாக்குறேன். ஏன்னா இந்த கான்செப்ட் நான் அடிக்கடி சொல்றேன். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை இப்ப நம்ம கையில தண்ணி வச்சிருக்கேன் தம்பி, தண்ணி வச்சுட்டு நான் வந்து வாழ்ந்து என் தலைமுறையை வாழ வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க வச்சுக்கோங்களேன். அந்த எனர்ஜி வந்து அந்த தண்ணிக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறது சத்தியமான உண்மை. நிறைய ஃபாரின் இதுல கூட இந்த ரிசர்ச்சஸ் இருக்கு, புரியுதுங்களா? அப்ப அண்ணன் நின்று பேசும்போது அவரு இந்த இயற்கை தாய் பண்ணாலும் அந்த அற்புதத்தை, இல்ல இந்த பிரபஞ்ச சக்தி பண்ணுச்சோ அந்த அதிசயத்தை, அந்த மழை பெய்ஞ்சது நான் சொன்னேன். அண்ணன் சொல்ற வார்த்தை மழையை காப்பாத்துவேன், மலையை காப்பாத்துவேன், மரத்தை காப்பாத்துவேன், காற்றை காப்பாத்துன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து அந்த தண்ணியில ரெஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. அண்ணன் மேல அந்த மழை துளி விழும்போது அந்த தண்ணி அண்ணன் பேசிட்டு இருப்பான். அந்த தண்ணி அண்ணன் வாய்க்குள்ள குடிக்கிறா, ஒரு செகண்ட் முழுங்குறாரா, சப்பராரா, அப்படியே விழுந்துட்டு இருக்க. அண்ணன் அந்த தண்ணியை முழுங்கிட்டே தான் பேசுறாரு. நான் சொன்னேன் சீமான் அண்ணன் ஜெயிச்சிரு.